ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி பேசிக்ஸ் பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்வர்மாலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வவ்வல்ஸ், அதாவது அ ஆ இ, அதுதான் ஹிந்தியில் ஸ்வர்மாலா. என்னது ஸ்வர்மாலான்னு சொல்லுவாங்க, வர்ணமாலான்னு சொல்லுவாங்க. இது என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ இது ஆஸ் யூஷுவல் அ இ இ உ உ. இது ஏ வராமல் ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. அதில் இருக்க மாதிரியே தான் தமிழில் நீங்கள் எப்படி ஆயி சொல்வீங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும். பட் எக்ஸ்ட்ரா இந்த ரீங்கிறது ஒன்று சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆனால் உங்களுக்கு ஒரு 3 மாதிரி போட்டு இப்படி வரணும். திஸ் இஸ் கால்ட் ஆ. அதுலேயே ஆ போட்டு சைடில் ஒன்று கால்குலி போட்டால் ஆ இ இ. இது என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே மேலே கொம்பு போடல, இங்கே கொம்பு போட்டிருக்கு. ஊனா 3, ஊனா 3க்கு சைடில் இப்படி இழுத்து விடணும். ரீனா இதை மாதிரி போட்டு இது மாதிரி. ஓகேவா? அடுத்து ஏ. ஏ நீங்கள் நார்மலாக இப்படி போடுவீங்க. தமிழில் எப்படி போடுவீங்க? இப்படி போட்டு இப்படி போடுவீங்க. அது மாதிரி இல்லை, இப்படி போட்டு இப்படி போடணும். இது ஏ, இப்படி மேலே இழுத்து விட்டா அது ஐ, இது ஓ, இதில் 1 போட்டால் ஓ, இதில் 2 போட்டால் ஔ. இந்த மாதிரி ஆ போட்டு மேலே புள்ளி வச்சா ஆ போட்டு சைடில் 2 புள்ளி வச்சா ஆஹ. அவ்வளோதான். வவ்வல் செம்ம ஈஸியானது தான் அ ஆ இ மாதிரியே. பட் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அ ஆ இ இ உ உ ஏ வராமல் ரீ வரும். அப்புறம் ஏ வராமல் ஏ ஐ ஓ ஔ அம் அஹ அப்படி வந்துடும். இப்போ நம்ம பேசிக்கில் இது நல்லா தெரிஞ்சுக்கணும். பேசிக்கில் முக்கியமான பேசிக்னால் அது இதுதான். இந்த சைடில் கூட கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் பாருங்கள். தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அ ஆ இ இ உ உ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ கொடுத்துருக்காங்களா? அதே மாதிரி தான் இப்போ தமிழில் அ ஆ இ இ உ உ ஏ ஐ ஓ ஓ ஔ, லாஸ்ட்டில் அக்கு வரும். அது மாதிரி வரும். இப்போ கான்சோனன்ஸ் இது ஹிந்தியில் வியஞ்சன். இதை போட்டுருவாங்க பாருங்க, வியஞ்சன். க க இது ரெண்டுமே சேம் தான். நம்மளுக்கு இது ரெண்டுமே சேமாக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது க, அது க. இப்போலாம் ரெண்டும் ஒரே தான் சவுண்டு. இப்போ இதுவும் க க. இது க க்ன அப்படி படிக்கக்கூடாது, நிய அப்படி படிக்கணும். மேலே ஒழுங்காக கொடுத்துடல. க க க க நிய அப்படி படிக்கணும். இப்போ என்னது நம்மளுக்கு இது ரெண்டும் சேம் இல்லையா? நமக்கு இது ரெண்டும் சேம். இப்போ இதுவும் நம்ம கன்னு தான் படிப்போம், இதுவும் நம்ம என்ன படிப்போம்? கன்னு தான் படிப்போம். இது என்ன படிப்போம்? க. இது என்ன படிப்போம்? க. இப்போ இது ரெண்டுமே சேம். இது மட்டும் நிய. இது என் இப்படி வராது, என் ஒய் ஏ அப்படி வரும். இப்போ இதுவும் சன்னு படிப்போம், இதுவும் சன்னு படிப்போம். இது ச, இதுவும் ச. இப்போ இது ஜ, இதுவும் ஜ. இது நிய, இதுவும் நிய தான், இதுவும் நிய தான். ஓ, இப்படியும் சொல்லலாம். ந அப்படின்னு சொல்லலாம், நியன்னு சொல்லலாம். ரெண்டுமே நியன்னு சொல்லலாம். ச ச ஜ ஜ. இதுவும் இதுவும் உங்களுக்கு ஈஸி. 1 2 3 4 5 இதுவும் சம் தான். இது என்ன? இப்போ இதுவும் நம்மளுக்கு சேம் தான் வரும். சரி, இப்போ த இந்த நாமும் சேம். ப ஃப ப ப ம. இப்போ பவும் பவும் தான். இது ப, இது ஃப. இது ப அப்படி சொல்லக்கூடாது, இங்கே எச்சிருக்கு அப்புறம் இது அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஃபன்னு சொல்லணும். இது தனி தான். யார லவ ஷ ரெண்டும் ஒன்று. இது சா, இது ஹா. இது க்ஷா த்ரா ஸ்ரா கியா. படிக்கலாமா? இப்போ க
க க க ந ச ச ஜ ஜ ந ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ க்ஷ த்ர ஸ்ர ய. நீங்கள் வந்து ஒரு வேளை 5th படிக்கிறீங்க இல்லை ஒரு 3rd படிக்கிறீங்கன்னா லாஸ்ட் லைன் உங்களுக்கு அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, லாஸ்ட் லைன் கேட்க மாட்டாங்க. இது இம்பார்ட்டன்ஸ் தான், பட் பெரிய கிளாஸ் போப்போம் லாஸ்ட் லைன் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இதுவே வந்து இது பாருங்கள், இது மாத்திரா இதோடது. இது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இது வந்து அதாவது இந்த அக்கு இது எதுக்கு நம்ம இங்கே பார்க்கலாம். ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்படி கால்குடி வார்த்தை. ஈனா சின்ன ஈனா வெளியில் போகணும், பெரிய ஈனா உள்ளே வரணும். இது ஆப்போசிட்டுக்கு நீங்கள் நல்லா பார்க்கணும். இந்த ஊ கரெக்டாக ஊனா இப்படி வரும், பெரிய ஊனா வெளியில் போகும். க்ரீக்கு இதில் லாஸ்ட்டில் இப்படி வருது இல்லை, அதை வச்சு நான் பிடிச்சிக்கோங்க. இது க்ரீ இதில் இப்படி வருதா. ஸோ இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இதில் மேலே 1 இருக்குது, என்ன இருக்குது கோடு போட்டு மேலே. அதனால் இங்கே கோடு போட்டு மேலே, கோடு போட்டு 2 மேலே இருக்குது. ஸோ கோடு போட்டு 2 மேலே. இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே இங்கே 2 டாட். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பாராகடி. இது வந்து பெரிசு. நான் வந்து தனித்தனியாக கூட இது போடுறேன். இதெல்லாம் வந்து ஒரு பேஜாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில். இப்போ வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்பீங்க, இதில் இம்பார்ட்டன்ஸ் தான். இப்போ கனா கக்க கன்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. அது வந்து கா கி கி கு கு கே கே கை கோ கோ கோ. இப்போ இதுவும் கா. அப்போ கா கி கி கு கு க்ரூ கே கை கோ கோ கௌ கங் கஹ அப்படி சொல்லுவாங்க. அதை மாதிரி இது ஃபுல்லாக இந்த லெட்டர்ஸில் இருக்க ஃபுல் வரிசைகள்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த வரிசைகள்லாம் இதில் இருக்கும். அப்புறம் பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு இருக்கும் நம்மளுக்கு. இப்போ மெயின் இல்லை, சும்மா எக்ஸ்ட்ரா லேர்னிங் மாதிரி. இப்போ மெயின் அப்படின்னா நான் அதாவது நீங்கள் சொல்வீங்கள்ல ஐ ஆம் கோயிங் டு சென்னை மீன்ஸ் இப்போ நீங்கள் சென்னைக்கு போகிறீங்க அதான் அர்த்தம். அப்போ தமிழ் எப்படி சொன்னோம், நான் சென்னைக்கு செல்கிறேன். இப்போ இந்த மைங் அப்படின்றது சென்னை, சாரி நான் ஐ ஆம், அதுதான் இந்த மைங்கிறது குறிக்குது. அவ்வளோதான். இதெல்லாம் வந்து மைங் வச்சு சென்டென்ஸ் உருவாக்கியிருக்காங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து விடுங்க. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் நேம் பார்க்கலாம். சேப்னா ஆப்பிள். என்னது சேப்னா ஆப்பிள், சேப்னா ஆப்பிள். என்னது இது படிங்க பார்ப்போம். நீங்பூனா லைம். அங்கூர்னு மேலே பார்த்தாலே நல்லா தெரியும். இது 2 வந்து அவ்வளோவா தெரியாது, அது பார்த்தா தெரியல. ஸோ நாரங்கி அப்படின்னா சாத்துக்குடின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து ஆரஞ்சு அப்படின்னு எழுதிக்கிறோம். தர்பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் என்னது வாட்டர் மெலான். நெக்ஸ்ட்டு அனனாஸ் மீன்ஸ் இங்கே போட்டிருக்கு பாருங்கள், பைன் ஆப்பிள். இது வந்து ஷரீஃபாங். இப்போ ஷரீஃபாங்னா என்னென்னா சீதாப்பழி பழம், அதுதான் வந்து ஷரீஃபாங்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து சீதாப்பழம் அப்படின்றது நம்மளுக்கு இங்கிலீஷில் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலா அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், சமையல். இது கேலா மீன்ஸ் பனானா. அம்ரூத்துன்னு சொல்லிட்டா GOI கோவா. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மீன்ஸ் மேங்கோ. ஓகேவா, என்னென்ன ரிவைஸ் பண்ணிக்கலாமா? அம்ரூத், கோவா, கேலா, பனானா, என்னது ஷரீஃபாங், கஸ்டர்ட் ஆப்பிள், அங்கூர், கிரேப்ஸ், நீங்
நீம்பு, லைம், சேப், ஆப்பிள், தர்பூஜ், வாட்டர்மெலான், நாரங்கி, ஆரஞ்சு, அனனாஸ், பைனாப்பிள், ஆம், மேங்கோ. இதெல்லாம் வந்து மெயின் ஃப்ரூட்ஸ் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமா இப்போ ஆப் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு மைங்னா ஐனா நாம். இப்போ ஆப்னா நீங்கள், அதாவது யூ. ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ் வித் மீ அப்படின்னா நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். தமிழில் சொன்னால் நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டா, அப்படி சொல்ல, நீங்கள் எனக்கு நண்பரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். இதெல்லாம் அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸ். இது நெக்ஸ்ட்டு ஹம், அதனால் வி, நாம். இப்போ வி ஆர் அ டீம் அப்படின்னு சொன்னோம்னா வி ஆர் அ டீம். தமிழில் நாம் எல்லாம் ஒரு குழு, அதாவது நாம் எல்லாம் ஒரு குழு, அதாவது வி ஆர் ஒன் டீம். ஹம்னா வி, அதாவது நாம். ஓகேவா? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சும்மா கதை. இதெல்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.